தங்கச்சி வந்திருக்காளா? வந்திருக்கிறாங்க. தங்கச்சி தங்கமான தொங்கி தங்கச்சி தொங்குச்சா? வாயா உக்காலுக்கு தொங்கல. அவன்டானுக்கு போற பையன். எங்க அக்கா கூட கம்மியா தான் இருக்குது. உங்க அக்கா இருக்கிறாங்களா? போய் போ. ஓஹோ! அக்கா! தங்க இல்லறத்தினான தீபம். தங்க இருக்க முடியாது சொன்னாய் தீர்க்கம் வந்து நம்ம ஆகட்டும். எந்த வித காரணத்தா என வெகு விரைவாக வரும்படி அப்படியா? மன்னவர் அழைத்திருக்கிறார். சீக்கிரம் சென்று வீட்டுக்காரர் கூப்பிட்டுக்கிறார். சரி அக்கா, என்ன இருந்தாலும் மூத்தவன் ஐயா எங்க வீட்டுக்காரர் இருந்தா அதாவது 2 பொண்டாட்டி வந்துக்கிறாங்க சொல்றோம். ஐயா மன்னவாரு மன்னவாருடா பன்னிவாரு மன்னவாருடா மன்னர் மந்திரி மகாராஜா மந்திரி போற பாதி பேர் கண்டிரியா போட்டானுங்க. அப்பப்பக்கு தூக்கிடுறாங்க தெரியுமா? 2 மனைவி வந்திருக்கு. 2 மனைவி வந்திருக்குடாங்க. சப்ப ஒன்னு தொப்ப போறப்ப கட்டியால அடிப்பான் காண்டா. அம்மா வரமுடி உத்தரவா போகலாமா? ஏங்க ஒண்ணு ஒருத்தா அப்ப முதல்ல நீ போ. சுவாமி மன்னரா வெண்ணே குமாவதி மல்லிகை மலரையோடு இந்த மங்காயால் போட்டு மல்லை முல்லை இருவாட்சி வெட்டியார் பாரிசால கொங்கு வந்தார் என்று சொல்லக்கூடிய
ஏழு வரவேற்று மனைவி என்னை கொடுங்க சுவாமி. வந்துட்டாங்க எழுந்துரு. என்னுடைய வாதார விதங்களை ஆதாரமாக சேவித்தபடியா என்றென்றைக்கு என்னோடு இடைபெறியாமல் ஈடுபடி காலம் வந்திருப்பா எழுந்துரு. ஆகட்டும். கல்யாணம் பண்ணா எனக்கு பொண்டாட்டி வருண்டா. 35 வயசுல போடா. உள்ள போனாலே எம்மானாலும் நான் கையை தக்காச்சாரு இன்னும் வெளியே வரல. ஒரு சின்ன திருப்புள்ள வெளியே இருக்கிறாளுன்னு நினைச்சு பார்த்தாலா? நீ ஒண்ணு தப்பா நினைக்காத. அவங்க ஏதாவது பண்ணுவாங்க நினைச்சுட்டு தான் சேர தூக்கிட்டு ஓடேன்ட்டான். இப்ப நீ சேர் போடு. வர்றா. ஓஹோ மாமி எங்கேயும் கூடாது உக்காரு. மன்னாரி மன்னர்கெல்லாம் ஐயா மாடி ஊறி தரித்தானா இந்த நாட்டிற்கே நல்லவரே என் வீட்டிற்கு ஏற்ற மன்னா ஐயா வரமதி தருக வேண்டி இந்த வஞ்சியார் வந்தேன் இங்கு பரிவதாய் சிவமழகு நாதா உந்தன் பாதம் போட்ட அந்தமான குணத்தீர மனது கேட்ட மனவான ஒன்றார அந்தமான தங்கள் மொழியா இருக்கும்படியான முகம்பை வந்துட்டாங்க எழுந்துரு. போடலாம் என்னுடைய வாதார விதங்களை ஆதாரமாக சேவித்தபடியால் சேவித்தபடினா என்றென்றைக்கும் என்னோடு உல்லாசமாக வாழ்ந்திருப்பா எழுந்துரு. அப்படின்னாலும் வாழ்க்கை வரவழைத்து கமிழ்த்து அப்படின்னாலும் இந்த விதத்துல என்னையும் எங்க அக்காவையும் தங்கை ஆச்சு சுவாமி எந்த வீத காரணத்தை அதிசீக்கிரமாக ஒருமுறை உத்தரவாக
காரணம் மகளாகிய சந்திரபாலன் இருக்கிறான். இப்பதான் பாடசாலையில கல்விப்பட்டு பயின்று கொண்டிருக்கின்றான். சின்ன சிறு பிள்ளை இல்லையா? அதுக்கு முன்னாடி எனக்கோ வயதாகி கொண்டிருக்கின்றது. அதனால் என்னுடைய முடி ஆட்சி செங்கோல் எல்லாம் மகனாகிய 31 தலைமுறையாக இந்த வில்லியாகத்தை ஆண்டு வரீங்க. இப்போ நம்மளுக்கு வயதாகி கூடிய நிலைமை. இந்த வயதாக காலத்துல நம்ம ஏதாவது காசி ராமேஸ்வரம் போலாம் சொல்றீங்க. நம்ம மகனாக இருக்கக்கூடிய சந்திரபாலனுக்கு இப்பேற்பட்ட நாட்டை முடிதெரித்து அவனுக்கு ஆட்சி பெற்று கொடுத்து நாம் எல்லாத்திலே சந்தோஷமாக இருக்கலாம். சரிங்க. அட கூட பாட கொஞ்ச காலம் அவனுக்கு துணையா இருந்து பெரிய எல்லாம் எடுத்து சொல்லி வழிகாட்டி வைக்கலாம். நாம மட்டும் முடிவு பண்ணக்கூடாது. நம்ம மகனா இருக்க சந்திரபாலனை வரவேற்று அவர்கிட்ட இந்த சந்ததியை சொல்லி அவனோட மனக்கருத்து என்ன நம்ம பாவித்து அப்புறமும் ஓடுவாடி சென்று மகனாகி சந்ததியை நான் அழைத்தேன் என்று அது சீக்கிரமாக இப்படியாக தெருவுல தெரியும் ஆள் யாரும்